அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூலை 18, 19ஆம் தேதிகளில் 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து ஜூலை 18ஆம் தேதியன்று 355 பேருந்துகளும், ஜூலை 19ஆம் தேதியன்று 350 பேருந்துகளும், சென்னை கோயம்பேடிலிருந்து ஜூலை 18ஆம் தேதியன்று 55 பேருந்துகளும், 19ஆம் தேதியன்று 55 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து ஜூலை 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் 20 பேருந்துகளும் மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டும் உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. 5 வயதுக்குள் ஆதார் பெற்ற குழந்தைகள் 7 வயதை கடந்த பிறகு கைரேகை மற்றும் கருவிழி பதிவை புதுப்பிக்க வேண்டும் எனவும், பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கவில்லை எனில் ஆதார் செயலிழக்கும் என ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. கிராம ஊராட்சிகளில் அனுமதியில்லா கட்டடங்களுக்கு சீல் வைக்க ஊராட்சி நிர்வாக அலுவலர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கடிதம் அளித்தனர். அனுமதியின்றி கட்டப்படும் கட்டுமானங்களை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜூலை 8ஆம் தேதி முதல் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஜூன் மாதம் சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்த நிலையில் தற்போது அரசிதழில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. கலைஞர் உரிமை தொகை கோரி 50,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் நகர்ப்புறங்களில் 13 அரசு துறைகளில் 43 சேவைகளை பெறலாம் எனவும், உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களிலேயே தீர்வு காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஜூலை 30 தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். மாணவர்களுக்கான இறுதி பட்டியலானது ஜூலை 25ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். போலி ஆவணங்களை அளித்த 20 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதுடன் அவர்கள் 3 ஆண்டுகள் மருத்துவ படிப்பில் சேர தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும், பிறப்புச் சான்று, ஜாதி சான்று, NRI சான்றிதழ்களை போலியாக கொடுத்த 20 மாணவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு. உள்ளூர் விடுமுறை தொடர்பாக கன்னியாகுமரி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும் 24ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான அழகுமணி உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமையன்று வேலை நாளாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்புறா விழாவையொட்டி ஜூலை 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு 5% ஊதிய உயர்வு என பள்ளி கல்வித்துறையின் மாநில திட்ட இயக்குனர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஊதிய உயர்வு நடப்பாண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அரசு பணியில் உள்ள ஓய்வு பெற்ற பின்
பணியாற்றும் ஆலோசகர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு இது பொருந்தாது எனவும் ஊதிய உயர்வு பெற ஓராண்டு பணி அனுபவம் கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை படிப்புக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் முதுகலை படிப்பு சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூலை 15இல் முடிந்த நிலையில் இது நீடிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் தரைவரிசை பட்டியலானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் எனவும் சிறப்பு பிரிவு கலந்தாய்வானது ஆகஸ்ட் 11இல் நடைபெறும் எனவும் பொது பிரிவு கலந்தாய்வானது ஆகஸ்ட் 13இல் தொடங்கும் எனவும் முதலாம் ஆண்டு முதுகலை மாணவர்களுக்கான வகுப்பு ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புக்கு இன்று முதல் விண்ணப்பம் நடைபெறுகிறது. முதுநிலை சட்ட படிப்புக்கு இன்று முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை விண்ணப்பிக்கலாம். 12வது அறிவிப்பு. ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டறியும் திட்டத்திற்கு 110 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த முடிவு என தமிழ்நாடு அரசு அரசாணையும் வெளியிட்டுள்ளது. அதில் 73 கோடியை 2025-26ஆம் நிதியாண்டுக்கான நிதி ஒப்புதலாகவும் 19 கோடியை 26-27ஆம் நிதியாண்டிற்காகவும் 17 கோடியை 27-28 நிதியாண்டுக்காகவும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேவையான உபகரணங்கள் அனைத்தும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலமாக வாங்கப்படும் எனவும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் புற்றுநோய் சிக்கலை தடுக்கும் முயற்சியாக சிறந்த தரமான சிகிச்சை மற்றும் சோதனை வசதிகள் கட்டமைக்கப்பட உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு செய்யப்படாத பொது பெட்டி கவுண்டர்களை தனியார் வசம் ஒப்படைக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. 14வது அறிவிப்பு. அந்தியோதயா அன்ன யோஜனா AAY மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் PHH என்ற வகை ரேஷன் கார்டுகளை பெற்றிருக்கும் பயனாளிகள் தங்களது கைவிரல் ரேகையை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கான காலக்கெடு ஜூலை 25 என்று தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இதை செய்யாவிட்டால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். 15வது அறிவிப்பு. குரூப் 2 முதல்நிலை தேர்வானது செப்டம்பர் 28இல் நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. இன்று முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை குரூப் 2 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் 645 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 2A தேர்வு TNPSC அறிவித்தது. 16வது அறிவிப்பு. அரசு கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 31ஆம் தேதி வரை அவகாசம் நீடிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரான கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். மேலும் 4/8/2025 அன்று மாணாக்கர்களின் தரவரிசை பட்டியல் கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் எனவும் சிறப்பு ஒதுக்கீடு மாணாக்கர்களுக்கான கலந்தாய்வு 18/8/2025 அன்று நடைபெறும் எனவும் பின்னர் பொது கலந்தாய்வானது 13/8/2025 அன்று முதல் தொடங்கி மாணாக்கர்கள் சேர்க்கை நடைபெறும் எனவும் முதலாம் ஆண்டு முதுநிலை மாணாக்கர்களுக்கு வகுப்புகளானது 20ஆம் தேதி அன்று தொடங்கும் எனவும் மாணாக்கர்கள் இந்த கால நீடிப்பினை பயன்படுத்தி தங்கள் விரும்பும் பாடப்பிரிவினை TNGASA.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து முதுநிலை பட்டப்படிப்பில் சேர்க்கை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அமைச்சர் கூறியிருக்கிறார். இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.